ஒருமுறை ஒரு குரு கிட்ட அவருடைய சிஷ்யன், குருவே மக்கள் எதனால மகிழ்ச்சி அடைவாங்கன்னு கேட்க, குரு அவர்கிட்ட இத பத்தி நீ என்ன நினைக்கிற? எது மக்களை சந்தோஷப்படுத்தும்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த சிஷ்யன், உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், ஆரோக்கியம், பாதுகாப்பு இதெல்லாம் இருந்தாலே மக்கள் மகிழ்ச்சியா தான் இருப்பாங்கன்னு சொல்ல, குரு அந்த சிஷ்யனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல ஒரு சின்ன வீடு இருக்கும். வீட்டுடைய கதவும் மூடி இருக்கும். குரு சிஷ்யன் கிட்ட அந்த கதவை திறக்க சொல்றாரு. அந்த கதவை திறந்து பார்த்தா நிறைய பறவைகள் கூண்டுல அடைப்பட்டு அங்க இருக்கும். அந்த பறவைகள் சாப்பிட தேவையான உணவை கூட கூண்ட்லயே வச்சிருப்பாங்க. இப்போ குரு சிஷ்யன் கிட்ட இந்த பறவைகளுக்கு தங்க இடம் இருக்கான்னு கேட்க, சிஷ்யன் ஆமா இருக்குன்னு சொல்றாரு. பறவைகளுக்கு உணவு இருக்கான்னு கேட்க ஆமான்னு சொல்றாரு. பறவைகள் பூனை மாதிரியான விலங்குகள் கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கான்னு கேட்க அதுக்கும் ஆமான்னு சொல்றாரு. பறவைகள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கான்னு கேட்க, சிஷ்யன் ஆரோக்கியமா இருக்கு, ஆனா மகிழ்ச்சியா இருக்கா இல்லையான்னு தெரியலையேன்னு பதில் சொல்றாரு. இப்ப குரு சிஷ்யனை அங்கிருந்து ஒரு புல்வெளிக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க பறவைகள் சுதந்திரமா அங்கேயும் இங்கேயும் பறந்து தனக்கான உணவை தேடிட்டு இருக்கு. குரு கூண்டுல இருந்த பறவைகளுக்கு உணவு இருந்தது, இருப்பிடம் இருந்தது, ஏன் பாதுகாப்பு கூட இருந்தது. இது எதுவுமே இல்லாத இந்த பறவைகளால எப்படி அந்த பறவைகளை விட சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு கேட்டாரு. சிஷ்யன் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்க குரு, கூண்டுல இருக்கிற பறவைகள் அதனுடைய வாழ்க்கையை வாழல, தனக்கு என்ன கிடைச்சதோ அதுதான் தன்னுடைய வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிச்சு. ஆனா புல்வெளியில இருந்த பறவைங்க தனக்கான வாய்ப்பை தேடி அலைஞ்சது, வழியில வர சவால்களையும் எதிர்கொண்டது. தனக்கு எது தேவைன்னு முடிவு பண்றதுக்கும் அதை அடைய முயற்சிக்கிறதுக்கும் தனக்கு இருக்கிற சுதந்திரம் தான் அந்த பறவைகளை மகிழ்ச்சி அடைய செய்தது. சோ மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து பிரச்சனைகள் எதுவும் வேண்டாம், எனக்கு என்ன இருக்கோ அதுவே போதும்னு நினைக்கிறது கிடையாது. வாய்ப்புகளை தேடி போறதும் வழியில வர சேலஞ்சை எதிர்கொள்றதும் தான். சோ வளமான வாழ்க்கைங்கிறது நம்ம அடிப்படை தேவைகளை மற்றும் நிறைவேற்றி நிம்மதியா உட்கார்றது இல்லைங்க. நம்மளுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்தி நம்மளால எதை சாதிக்க முடியுமோ அதை சாதிச்சு காட்டுறது தான் வளமான வாழ்க்கை. ஜேம்ஸ் ஆலன்கிற எழுத்தாளர் நம்ம வாழ்க்கையை வளமா கட்டமைக்கிறதுக்கு 8 தூண்கள் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. அந்த 8 தூண்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாங்க. முதலாவது தூண் ஆற்றல், அதாவது எனர்ஜி. நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் எனர்ஜி இருக்குங்க. அந்த எனர்ஜியை நம்ம முன்னேற்றத்திற்காக நம்ம பயன்படுத்தணும். சோம்பேறித்தனம், தள்ளி போடுதல் இது மாதிரி குணங்களால நம்ம எனர்ஜியை கம்மி பண்ணிக்கிட்டோம்னா வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப கஷ்டம். கொரோனா டைம்ல கடையெல்லாம் திறக்க முடியாததுனால நிறைய பேர் தங்களுடைய ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வாழ்க்கையே முடங்கி போனதா நினைச்சிட்டு ஆற்றலை உபயோகிக்காம வீட்லயே இருந்தாங்க. அதே நேரம் ஒரு சிலர் சோஷியல் மீடியா மூலமா தன்னுடைய ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணி தன்னுடைய சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு சில வருஷத்திலே அவங்க எல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் மாறினாங்க. ஸோ ஆற்றல்ங்கிறது வாய்ப்பு உங்களை தேடி வரும்போது நீங்க பயன்படுத்துறது இல்லை, வாய்ப்பை நீங்க தேடி போய் பயன்படுத்தணும். அதுதான் முழுமையான உண்மையான ஆற்றல். இரண்டாவது தூண் பொருளாதாரம், அதாவது எக்கனாமி. பொருளாதாரங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை பாதுகாப்பா வைக்கிறது மட்டும் இல்ல, பணத்தை புத்திசாலித்தனமா உபயோகிக்கிறது தான். இதற்கு அர்த்தம் வாழ்க்கையில நீங்க கஞ்சத்தனமா இருக்கணும், செலவே பண்ணக்கூடாதுங்கிறது இல்லைங்க. செலவு பண்ணாலும் தேவைக்கேற்ப செலவு பண்ணணும். ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அது அவசியமா நமக்கு தேவைப்படுமா, அதனால நமக்கு பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்படுமான்னு யோசிச்சுட்டு தான் அந்த பொருளை வாங்கணும். இந்த விஷயம் காருக்கு நல்லாவே பொருந்துங்க. கிஷோர் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாரு. காலையில 7 மணிக்கெல்லாம் அவருடைய கம்பெனி கேப் வந்து அவரை பிக்கப் பண்ணிட்டு போயிடும். நைட்டு 9 o'clock அதே கேப்ல திரும்ப வீட்டுக்கும் வந்துடுவாரு. இப்போ அவர் இஎம்ஐல ஒரு லக்ஸூரியஸ் கார் வாங்க விரும்புறாரு. அவருடைய சேலரியில 50% அந்த காருடைய இஎம்ஐக்கே போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. அவர் அந்த காரை யூஸ் பண்றாரோ இல்லையோ அந்த காரை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், இஎம்ஐ பே பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் அவருக்கு அதிகமான பேர்டனை தான் கிரியேட் பண்ணும். காருடைய ரீசேல் வேல்யூமே ரொம்ப கம்மி. அதே நேரம் இந்த பணத்தை கோல்ட்லயோ இல்லைன்னா லேண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது அவருக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கும். ஸோ உங்களை பணக்காரனா காட்டிக்கிறதுக்காக பொருளாதாரத்தை பயன்படுத்தக்கூடாதுங்க. உங்களை பணக்காரனா மாத்துறதுக்காக பொருளாதாரத்தை பயன்படுத்தணும். மூணாவது பில்லர் நேர்மை, அதாவது இன்டெகிரிட்டி. நம்ம சிந்தனையில, சொல்லுல, செயல்ல எல்லாத்திலையும் நேர்மையை கடைபிடிக்கணும். நேர்மைங்கிறது யாராவது நம்மளை பார்க்கும்போது மட்டும் நேர்மையா நடந்துக்கிறது இல்லைங்க. யாரும் நம்மளை பார்க்கலைனாலும் நேர்மையா நடந்துக்கிறது தான் உண்மையான நேர்மை. நேர்மையான மனிதர்கள் எப்பவும் அவங்க சொல்றத செயல்படுத்தி காட்டுவாங்க. அதாவது நான் சொல்றதை தான் செய்வேன், செய்யறதை தான் சொல்வேங்கிற மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட் கிட்ட டைமுக்கு ஸ்கூலுக்கு வரணும்னு சொன்னா அவங்க முதல்ல டைமுக்கு ஸ்கூலுக்கு வரணும். அவங்களே லேட்டா வந்தாங்கன்னா அவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு எந்த மதிப்பும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காதுங்க. நம்ம எப்பவுமே நேர்மையா வாழ்ந்துட்டு
இருந்தோம்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். அந்த தைரியமே நமக்கு தன்னம்பிக்கையை கூட்டும். அந்த தன்னம்பிக்கை நமக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ நேர்மைங்கிறது மற்றவங்க உங்களை பார்க்காம இருக்கும்போது கூட நல்ல காரியத்தை செய்யணும். உங்க வாக்குறுதிகளை கண்டிப்பா காப்பாற்றணும். 4வது தூண் அமைப்பு, அதாவது சிஸ்டம். உங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி வைக்கிறது தான் இந்த சிஸ்டம்ங்க. வாழ்க்கையில டிசிப்ளினை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கணும். உங்களுக்கு தேவையான பொருட்களை சரியான வகையில ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். 2 ஸ்கூல் ஸ்டூடெண்டே எடுத்துக்கலாங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் டெய்லியும் குறிப்பிட்ட நேரம் படிக்கிறாங்க. படிக்கும் போதே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸா எடுத்து வச்சுக்கிறாங்க. எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியே எல்லா லெசனையும் படிச்சு முடிக்கிறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் அன்னைக்கு எந்த டென்ஷனும் இல்லாம எடுத்து வச்சிருக்கிற நோட்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத போறாங்க. 2வது ஸ்டூடெண்ட் அப்பப்போ புக் எடுத்து படிக்கிறாங்க. ஆனா எந்த ரொட்டீனுமே ஃபாலோ பண்றது இல்ல. முக்கியமான பாயிண்ட்ஸை நோட்ஸாவும் எடுத்து வைக்கிறது கிடையாது. அதனால எக்ஸாமினேஷன் நெருங்க பயம் கூடிட்டே போகுது. ஒரு மாதிரி பதட்டத்தோடையும் பயத்தோடையும் அன்சர்டனிட்டியோடையும் போய் எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த 2 ஸ்டூடெண்ட்ல யார் நல்லா எக்ஸாம் எழுதுவாங்க? கண்டிப்பா ஆர்கனைஸ்டா ரொட்டீன் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட் தான் நல்லா எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ படிப்பா இருந்தாலும் பணம் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பிளான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால தான் ஆலன் அமைப்புங்கிறது வெற்றியுடைய தாயின்னு சொல்லியிருக்காரு. 5வது தூண் இரக்க குணம், அதாவது சிம்பதி. நம்மளை சுத்தி சில எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும்போது எங்க இந்த விஷயம் நமக்கும் நடந்துருமோன்னு நமக்குள்ள ஒரு பயம் ஏற்படுங்க. இந்த பயத்தை விரட்டி அடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற சிம்பதி, அதாவது இரக்க குணம் நமக்கு பெரிதும் உதவும். எங்க சிம்பதிங்கிறது பிறருடைய கஷ்டத்தை பார்த்து இறக்கப்படுறது மட்டும் இல்லைங்க. அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறதும் தான். நம்ம எப்பவுமே சுயநலவாதிகளா மட்டும் இருந்தா நம்மளை சுத்தி நல்ல மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. நமக்கு யாரும் உறுதுணையாவும் இருக்க மாட்டாங்க. பிறர் மேல இரக்கம் காட்டி அவர்களுடைய துன்பத்தை தன் துன்பமா நினைக்கிறவங்களுக்கு எப்பவுமே மற்றவர்கள் உறுதுணையா தாங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, பிறர்கிட்ட அன்போட இரக்க குணத்தோட புரிதலோட நம்ம நடந்துக்கிட்டோம்னா நமக்குள்ள நம்பிக்கையும் மன நிம்மதியும் அதிகரிக்குங்க. உதாரணத்துக்கு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸே போட வரல. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா படிக்கிற ஒரு பையன் அந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றான். அதன் மூலமா அந்த பையனுக்கு அந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த நல்லா படிக்கிற பையனுக்கு அந்த சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். எப்பவுமே பிறருக்கு நம்ம பண்ற உதவி நமக்கு நாமே பண்ணிக்கிற உதவி தாங்க. எப்பவுமே மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே வேற பேசுற மனிதர்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. முக்கியமா நம்ப மாட்டாங்க. நம்ம மனசுல எதை நினைக்கிறோமோ அதை தான் பேசணும். எதை பேசுறோமோ அதை தான் செயல்படுத்தி காட்டணும். இதுல வேறுபாடு இருந்ததுன்னா நம்மள ஒரு மோசமான ஆளா எடுத்து காட்டும். உங்கள ஒரு சிலர் பிக் பாஸ் ஷோ பாப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அதுல கண்டஸ்டன்ட் வரும்போது ஒரு சில நாட்கள் ரொம்ப நல்லவங்களா நடிப்பாங்க. ஆனா போக போக அவங்களுடைய உண்மையான குணம் வெளியே வந்துடும். அப்படி அவங்களுடைய உண்மையான முகம் வெளியே வரும்போது அதுக்கான மக்களுடைய ரியாக்ஷன் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. ஒன்றும் செய்யாம சும்மா இருக்கிற ஆளுங்களை வெறுக்கிறத விட இது மாதிரி நடிச்ச ஆளுங்களை அதிகமாவே வெறுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம உண்மைத்தன்மையோட இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்மளை சுத்தி உண்மையான ஆட்களை வச்சிருக்கிறதும் முக்கியங்க. 7வது தூண் பாரபட்சமின்மை, அதாவது இம்பார்ஷாலிட்டி. எந்த ஒரு காரணத்துக்காகவும் மற்றவங்க கிட்ட பார்ஷியாலிட்டி காட்டுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அதாவது பாரபட்சம் காட்டுறது. ஒரு சில ஆஃபீஸில் ஹையர் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு காக்கா பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பண்ணுவாங்க. அதே நேரம் சின்சியராக ஒர்க் பண்ணுறவங்கள இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது அவரை சார்ந்தவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த ஆர்கனைசேஷனுடைய க்ரோத்துக்கே ப்ராப்ளம் தாங்க. ஸோ பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறது நம்ம வளர்ச்சிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சமுதாயத்துடைய வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ். ஒரு முறை பெஞ்சமின் பிராங்க்லின் கிட்ட இரும்பா வைரமா எது உறுதியானதுன்னு கேட்டாங்க. அதற்கு அவர் மனம், அதுவும் தன்னம்பிக்கை மிகுந்த மனிதனுடைய மனம்தான் மிக மிக உறுதியானதுன்னு பதில் சொல்லியிருக்காருங்க. இது 10% உண்மை. ஆனா அந்த தன்னம்பிக்கைக்கும் தற்பெருமைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்க தன்னுடைய அறிவாற்றலை வளர்த்துக்க எந்த முயற்சியும் செய்ய மாட்டாங்க. அதே நேரம் என்னால எல்லாம் கத்துக்க முடியும்னு நினைக்கிறவங்க தன்னுடைய அறிவாற்றலை வளர்த்துக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் செய்வாங்க. சோ இது அவங்கள வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில கூட்டிட்டு செல்லும். எனவே ஆற்றல், பொருளாதாரம், நேர்மை, அமைப்பு, இரக்க குணம், உண்மைத்தன்மை, பாரபட்சமின்மை, தன்னம்பிக்கை, இந்த 8 தூண்கள் நம்ம வாழ்க்கையில இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய அரண்மனையா கட்டமைக்கலாங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.